இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2026 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவதியை மாலை 5:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனைகள் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனதுல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். என்று உங்களுடைய சொத்துக்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளில் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிச்சுமையும் அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களினால உங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். கவலைகளும் நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில்ல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தாமதப்படுத்தவும் மாட்டீங்க. தொழிலாளர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். தாராளமான மனமுடனும் இருப்பீங்க. ஆன்லைன்ல கவனமாக பொருட்களை வாங்குவதும் நல்லது. சில பண நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பான வழிகளை மட்டும் நீங்க யோசிக்கவும் வேண்டாம். உங்களுடைய கல்வித்திறன் சிறப்பாகவும் இருக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை வரன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை பாராட்டவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல
பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். விரைவாகவும் எளிமையாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுல சிரமங்கள் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்ற தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கொடுப்பதாக இருந்தால் கவனமாக தருவதும் நல்லது. பொறுப்போடு வேலைகளை செய்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையுமே நீங்க ஒத்தி போடவும் வேண்டாம். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மரியாதைக்கு உரிய நபர்கள் கிட்ட இருந்து நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ஆதாயத்திற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடன் பணிபுரியும் பொழுது சிறப்பான கவனத்தை செலுத்துவதும் நல்லது. நீங்கள் வாங்கியிருந்த சொத்துக்களை பற்றி நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கல்வி பணிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வேலையாட்கள் பொறுப்பறிந்தும் நடந்தும் கொள்வாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் கவலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு சரியாக வேலைகளை முடிப்பதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்காக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் வெற்றிகரமாகவும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மேன்மையும் உண்டாகும். மிக நுட்பமாக பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நல்ல யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரஸ்பர நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வணிக பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல ஒரு விதமான ஏக்கமும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் தொடர்பான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில தேவையற்ற மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பொறுமையாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சில பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முடிக்க முடியாத சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்துல துல்லியமாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணமும் அதிக அளவில் செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மிதமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய கேலி பேச்சுக்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைபளு அதிகமாகவும் இருக்கும். காரிய தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்கள் பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க.
அலைச்சல்கள் அதிகமாகி சில சிரமத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளினால சில சிரமங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நற்பெயரையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றத்துக்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. இளைஞர்களுக்கு தங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கையில குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சொத்துக்கள் வியாபாரம் தொடர்பாக ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பணிகளும் நிறைவேறவும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று வீட்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டுக்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அசதி நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 10:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த முயற்சிகள்ல வெற்றியை பெற்றுவிடுவீங்க. என்று பயனுள்ள முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது புதிய வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பணி அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களினால தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உத்தியோக பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க.
பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பதும் நல்லது. அதிகாரிகளுடன் சிறப்பான உறவு நிலையும் இருக்கும். மற்றவர்களுக்காக கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. முக்கியமான நிகழ்வுகள்ல நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கமிஷன் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமாக எதிர்பாராத புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:03 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். செயல்களை நன்றாக திட்டமிடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த எச்சரிக்கையுடனும் சிறந்த திட்டமிடுதல்களுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சின்ன சின்ன செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானமும் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முதலீடுகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று அலுவலக பணிகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலையிடங்கள்ல சலசலப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீடு மனை இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மூத்தவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வணிகர்களுக்கு இந்த நேரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பண விஷயத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அதிகமாக வாதாடவும் வேண்டாம். நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அடுத்தவர்கள் தரும் வாக்குறுதிகளை நம்பாமல் இருப்பதும் நல்லது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல அமைதியின்மை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளை நல்லபடியாக சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சிறந்த முறையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சில அவசியமான வேலைகளை நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. ஆன்லைன் மோசடிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடுகள் செய்யும் பொழுது 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கூடுமானவரை வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் அரசியல் விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதியதாக ஒன்றை முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் உத்வேகத்துடனும் இருப்பீங்க. உணவு மற்றும் குளிர்பானங்கள் தொடர்பான தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம். காதல் விவகாரங்கள்ல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடுகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று பரபரப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பாராத பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்பும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். சிக்கலான நேரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வீட்டுல அன்புடனும் புரிதலுடனும் இருப்பீங்க. சில ஆராய்ச்சி திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நேர்மையான நாள் என்றும் கூறலாம். நீதிமன்றம் மற்றும் சட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வேளாண்மை தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பொறுப்புகளை சரியான நேரத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆபத்தான விஷயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில மேன்மையும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உறுதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இதுல மன நிம்மதியாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சில தடங்கல்களும் நீங்கும். எதிர்கால சேமிப்பிற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தீரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பொறாமை உணர்வுகளும் மாறும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல வேலைகளை
முன்னெடுத்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றிக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். ராஜதந்திரமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று தேவையற்ற செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். இதனால மற்றவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. என்று தினசரி வழக்கத்திலேயும் மாற்றங்களையும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பொழுதுபோக்குல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த நேரத்தை பயனுள்ளதாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. புதியதாக ஒன்றை ஆரம்பிப்பது பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. கற்கும் திறனில் சில மாற்றங்களையும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் நல்ல முயற்சிகளாகவும் இருக்கும். சாதகமான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று அகந்தையான போக்கினை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியுடனும் நிம்மதியாகவும் உணர்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. துடிப்புடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலை திறன் தொழிலை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். என்று முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இல்லை என்று யாருக்கும் சொல்லாமல் முடிந்த அளவிற்கு உதவிகளையும் செய்வீங்க. என்று நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டே இருக்கவும் வேண்டாம். வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் பற்றி மற்றவர்களிடத்துல பேசவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் புதிய நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வீட்டுல இருந்து வேலை செய்பவர்களுக்கு தங்களுடைய வேலையை சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில மாற்றங்களையும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். புதிய விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களிடத்துல தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எந்த விதமான விவாதங்களும் செய்யவும் வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகளை செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அப்பொழுது அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் பேசுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வேலையில இப்பொழுது சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசதியும் ஏற்பட்டு நீங்கும். சரியான நேரத்துல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகளையும் தருவாங்க. குழந்தைகள் பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மனவளம் என்று முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களை எல்லாமே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சுமூகமாக முடிக்கவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அலுவலகத்துல நிம்மதியான போக்கும் உண்டாகும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை பொறுமையாக எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கூட்டு வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வர்த்தக துறைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று எளிய பணிகள்ல தாமதமும் ஏற்பட்டு நீங்கும். இன்று கல்வி பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிக்கல்களுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கு நன்ற திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே குறைவான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஆரோக்கிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகள் இடத்துல குதூகலமான நேரத்தை செலவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இதனை எல்லாமே தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். இரவு நேரங்களின் பொழுது வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். என்று சில வேலைகளை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல ஒருவரை ஒருவர் மாற்றி குறை கூறவும் வேண்டாம். சிலர் உங்களின் மீது வீண் பழி சுமத்த முயற்சியும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளிப்பதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. தாய் தந்தையரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான பொருட்களின் மீது ஆசைகளும் உண்டாகும். பணிகள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி வேகத்தையும் காட்டுவீங்க. இன்று அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மன சஞ்சலங்களும் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.